நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆசைப்படுற விஷயம் ரெண்டே விஷயந்தான். ஒன்று உயிரற்றதாக இருக்கணும், இல்லை உயிர் உள்ளதாக இருக்கணும். உயிரற்ற பொருள் மேலே இயற்கை எப்பவுமே ரொம்ப கண்ட்ரோல் வச்சுருக்கும். அது ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கலாம், பல பேருக்கு ரொம்ப கஷ்டம். உயிரற்ற பொருள் ஒரு சில முயற்சிகளை ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் எல்லாத்துக்குமே. இயற்கை என்னதான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் அது நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான். அதை கொடுத்துட்டா அது கண்டிப்பாக நமக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் இயக்கத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதோட இயக்கம் என்றைக்குமே நின்னதே கிடையாது. அதனால் அது நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், இயக்கம், முயற்சி. இது மட்டும்தான். சரியா தப்பு நமக்கு எது வேணுமோ அதை நோக்கி நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இயற்கையை நம்ம செயலை சரிப்படுத்தி நமக்கு தேவையானதை கொண்டு வந்துடும். இதுதான் திருவள்ளுவர் அழகாக ஒரு குறளில் சொல்லியிருப்பார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன்மை வெறுத்த கூலி தரும் அப்படின்னு. அதாவது முயற்சி பண்ணணும், அதாவது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். இதில் வெற்றி தோல்வி வரலாம் அந்த செயலில். அது நம்மளோட கற்பனை தான், இது வெற்றி இது தோல்வி அப்படிங்கிறது. அதாவது இயக்கத்தை மட்டும் நம்ம எப்பவும் நிறுத்தவே கூடாது. அப்போ தான் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும், நடக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.